தலைவரோட கூலி படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சு. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து நம்ம லோகேஷ் அவர்களை வச்சு செஞ்சிருக்காரு அப்படி தான் வந்து சொல்லியே ஆகணும். ஸோ ஏங்கனே நம்ம லோகேஷ் கண்ணது ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, நான் கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சாரை பார்த்தோடனே நாளே வந்து சொன்னேன். ஸோ அதான் ஆடியோ லான்ச் வச்சு செஞ்சிடறேன்னார்ல, அந்த ஒரு மொமெண்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த நேரம் கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் இருந்திருக்கணும், பட்னா நீங்கள் இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கிறத வாய் வார்த்தையில் சொல்ல நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேரக்டர் வந்து உருவாகிட்டு ஒரு 3-4 வருஷமா வந்து காணாமல் போயிட்டாரு. அதுக்கடுத்து கைதின்னு ஒரு படம் பண்ணாருன்னாங்க. சரி சொல்லி நான் வந்து கைதி படத்தை வந்து தான் எடுத்து வந்து பார்த்தேன். கைதி படம் வேற லெவலில் இருந்தது. சரி கைதி படம் நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் வந்து அவரை வந்து வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி அவர் வந்து கூப்பிட்டு விட்டோடனே லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து கிளம்பி வந்திருக்காரு. வந்தோடனே நம்ம ரஜினி சார் வந்து ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காரு, எனக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா அந்த மணிக்கு. ஸோ அதுக்கு வந்து தான் வந்துட்டு நம்ம லோகேஷ் என்ன ஆரம்பிச்சார் அப்படின்னா, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஃபேன் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி சார் வந்து அதை எப்படி வந்து இன்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ நிறைய டேரக்டர்ஸ் வராங்க, நெல்சன் வராரு, கதை இருக்குது பண்ணலாமா, கதை சொல்கிறாங்க, இவரை நம்ம கூப்பிடுறோம் கதை சொல்லுங்க அப்படின்னு. வந்தோடனே கமல் ஃபேன் அந்த மணிக்கு வந்து தான் சொல்கிறாரு. இப்போ எனக்கு ஒன்று புரியல, என்ன அப்படின்னா, நான் இதை கேட்டேன், நான் நீங்கள் யார் ஃபேன்னு அந்த மாதிரி தான் சொன்னார். அரங்கமே வந்து தான் அதிர்ச்சி வேற லெவலில் வச்சு வந்து தான் செஞ்சுட்டாப்புல. என்னதான் வந்து எப்படின்னா நான் கமல் ஃபேன் அப்படி சொன்னாலும் தலைவருக்கும் வேற லெவலில் வச்சு செஞ்சிருக்காரு. அவரோட ஸ்பீச்சில் நான் வந்து தலைவரோட அப்பாவை தான் பார்க்குறேன்னு இருக்காரு. எல்லாருமே தலைவரோட ஃபேன் தாங்க. தலைவர் அப்படிங்கிறது நிலா மாணிக்குங்க. யாருக்குங்க அந்த மனுஷனை பிடிக்காது? சில பிடிக்காத காக்காக்கள் இருக்கும், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த நிலவை அந்த காக்காவால் தொட முடியாது. நன்றி, வணக்கம்.